முதல்ல நான் ஒரு இஸ்லாமிய சகோதரர் கூட பணியாற்றிட்டு இருந்தேன். அவர் முதல் தொழுகைக்கு கரெக்டா அனுப்பிச்சுட்டு இருந்தாரு. அவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக இப்ப ஒரு மாற்று மத சகோதரோட கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் அவர் தொழுகைக்கு அனுப்புறாரு. இருந்தாலும் அவர் அந்த வேலையை முடிச்சுட்டு போங்க சொல்லிட்டு அவருடைய வேலையை முடிச்சுட்டு நீங்க போங்கன்னு சொல்லும்போது நமக்கும் அவருக்கு கருத்து வேறுபாடு வருது. இதுல அவர் சொல்வதை கேட்பதா அல்லது நம்ம ஜமாத்து பின்பற்ற போவதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இரண்டாவது கேள்வி, பார்ப்பது, நல்ல விஷயங்களை பார்ப்பது, படிப்பது, கேட்பது எது நம்மளுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும்? முதலாவது கேள்வி மாற்று மத சகோதரர்கள்ட்ட வேலைக்கு நம்ம சேரும் பொழுது அதுல சேர்ந்து இருந்து தொழுகைக்கு போகும் பொழுது சில நேரங்கள்ல என்னன்னா வேலையை முடித்து விட்டு போக சொல்றாரு. அதனால தொழுகை தாமதமாக கொஞ்சம் நேரம் தாழ்த்தி நம்ம தொழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இப்ப இந்த மாதிரி நேரத்தில் நம்ம தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய பேச்சை கேட்காமல் வந்துடுறதா அல்லது முதலாளி என்ற அடிப்படையில் அதை கேட்டுவிட்டு நம்ம தொழுகையை கொஞ்சம் பின்னாடி தொழுவதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக தொழுகையில் கரெக்டான குறித்த நேரத்தில் அதுல குறிப்பா ஜமாத் இருந்தா அதனுடைய ஜமாத்துடைய நேரத்தில் நம்ம கலந்து கொள்ள வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் சில அடிப்படையான வேலைகள், சில முக்கியமான வேலைகள் இருந்தால் நம்ம தாமதமாக வருவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குற்றமாக சொல்லல. ஏன்னா சில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலேயே பல நபி தோழர்கள் தாமதமாக தொழுகையில கலந்திருக்கிறாங்க. அதுல கூட சிலர்கள் தாமதமாக வரும்போது என்ன செய்வாங்கன்னா ஓடி வருவார்கள். ஓடி வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹிம் பிஸ்ஸக்கீனா, அலைக்கும் பிஸ்ஸக்கீனா வல் வக்கார், நீங்க வரும்பொழுது அமைதியை என்ன செய்யுங்க, கடைபிடித்துக் கொள்ளுங்கள், வேகமாக என்ன செய்யாதீங்க, வராதீங்க, உங்களுக்கு ஜமாத்தில் கிடைக்கும் பொழுது எது கிடைத்ததோ அதை தொழுது கொள்ளுங்கள், எதை நீங்கள் விட்டு விட்டீர்களோ அதை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். 2 ரக்காத் விட்டா 2 ரக்காத் திரும்ப எழுதி தொழுது கொள்ளுங்க, அதுக்கான திமுன்னு என்ன செய்யாதீங்க, ஓடி வராதீர்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி அபூ பக்ரார் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்கன்னா தாமதமா வர்றாங்க. தாமதமா வருது, முதல் ரக்காயத்துல ருக்குல இமாம் போயிட்டாரு. அவர் என்ன பள்ளி வாசல்லையே நின்றுட்டு ருக்கு செஞ்சு மசா இல சஃபி சஃபின் பக்கம் அப்படியே ருக்கு செஞ்சே சேர்ந்துட்டார். முதல் ரக்காயத்து கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன செய்யறாரு, இங்க இமாம் இங்க தொழு வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னா வாசல்லையே ருக்கு செஞ்சுட்டு ருக்குலயே மெதுவா நடந்து அங்க சேர்ந்துட்டார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி யார்ப்பா வந்தது அப்படின்னு கேட்கும்போது அபூ பக்ரா தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு ஸாதக்கல்லாஹு ஹிர்ஸன், அல்லாஹ் தஆலா உனக்கு ஆசையை அதிகப்படுத்தட்டும், நல்ல சீக்கிரம் சேரண்டி இருக்கணும், அதுக்காண்டி என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி செய்ய வலா தவுத், இதே மாதிரி என்ன செய்ய திரும்ப செய்யாத. இப்படி ஆசை அறிமானா என்ன செய்வான், சில ஆளுக்கு வீட்டுல இருந்து ருக்கு செஞ்சுட்டு வந்துருவான், இங்க வாசல்ல இருந்தது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருவான், அப்புறம் வாசப்படியில இருந்து வந்துருவான், வீட்டுல இருந்து வந்துருவான்னு வரக்கூடாது. அதனால இந்த மாதிரி முதல்ல சேரணுங்கிற ஆசை தப்பு இல்ல, நல்லதுதான். அதுக்காக வேண்டி நீ என்ன செய்யாது, சப்புல தான் என்ன செய்யும், சேர்ந்து தக்பீரை கட்டணுமே தவிர முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே என்ன செஞ்சிருக்கிறாங்க, தொழுகைக்கு தாமதம். எப்போ தொழுகை உடனே தொழுகை அதனுடைய நேரத்தை தாண்டி போற மாதிரி தொழுகையே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குமே, ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த முதலாளிக்கு கட்டுப்படுவதோ அல்லது அதனுடைய இடத்துல வேலைக்கு போவதையோ நம்ம தவிர்த்துக்கிறோம். நம்ம கடமையான தொழுகையை தொலைவிட மாட்டாங்க, தொழுவதை அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தொழுகை பின்தள்ளப்பட்டு விடும், அதன் காரணத்தினால் நம்மளும் தொழுகைக்கு அலட்சியமாக போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கடையை விட்டு வேற கடைகள், எந்த கடையில நமக்கு இந்த மாதிரி சாதகமான மார்க்கத்துக்கு உட்பட்டு இருக்குதோ அதை மாதிரி என்ன செஞ்சு தேர்ந்தெடுத்துக்கணும். எப்பமாவது ஒரு தடவை 2 தடவை என்று சொன்னால் அது தவறு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே நபி தோழர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, தாமதமாக வந்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிடல, அதை கண்டித்தது இல்லை. தீனுடைய விஷயங்கள்ல பார்ப்பது, கேட்பது, படிப்பது, இதுல எது ஆழமாக நம்முடைய உள்ளத்திலே பதியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அது ஒவ்வொரு நபர்களை சார்ந்தது. ஒவ்வொருத்தரும் எதுல ஆர்வம் காட்டுகிறார்களோ அதுல மாதிரி சில ஆட்கள் புக்க படிச்சுட்டே இருந்தா தான் நல்லா பதியும். அதனால அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம காதால கேட்கறதை விட படிச்சோம்னா விளங்கலன்னா இன்னும் 2 தடவை நான் படிக்க முடியும், 3 தடவை நான் படிக்க முடியும், அப்ப நல்ல ஆழமா என்ன செய்யும், பதியும் அப்படின்னு சொல்லுவவர்கள் இருக்குவாங்க. ஏன்னா இப்ப நான் பயான் பண்ணா அந்த ஒரு செய்தி ஒரு தடவை கேட்டதா அதோட போயிடும்.
இது என்ன சொன்னான்னு திரும்ப கேட்டா நான் திரும்ப சொல்ல மாட்டேன். அப்ப திரும்ப கேட்க முடியாது. புத்தகமா இருந்தா திரும்ப திரும்ப என்ன படிச்சுட்டே இருந்தா நம்ம ஆழமா பதியும் அப்படின்னு சொல்ல இருப்பாங்க. சில ஆட்கள் என்ன செய்வாங்க, நேரடியா எழுத்தில் இருப்பதை விட வார்த்தைகள் சொன்னோம்னா நல்லா நமக்கு புரியுது. இதுல என்னமோ சொன்ன மாதிரி இருக்கு, அதுல ஒண்ணு எழுத நம்ம ஒண்ணு புரியுற மாதிரி இருக்கும் அப்படிங்கறனால ஒரு பயான்கள்ல போய் இருக்கும் பொழுது எனக்கு நன்றாக விளங்குகிறது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அதனால பார்த்தோ நேரடியா கேட்பது அவருடைய ஒரு நமக்கு எது கரெக்டா புரியுங்கிற மாதிரி இருக்கோ அதுக்கு அதிக அக்கறை காட்டணும். பொதுவாக ஆதாரங்கள் அந்த மாதிரி விஷயங்களாக இருந்தால் எழுத்து கூடுதல் முக்கியத்துவம். ஒரு ஆதாரபூர்வமான இது கரெக்டான வாசகத்தை கரெக்டா நம்ம கேட்கணும்னு சொன்னா எழுத்து தான் பார்க்கணும். நம்ம வார்த்தையில சொல்லும் போது சில வார்த்தைகள் கொஞ்சம் கூடுதல் குறைவாகவும் இருக்கலாம். அப்படியே 100% அப்படியே இருக்கிற மாதிரி சொல்ல முடியாது. எழுத்துல அப்படி இருக்காது. எழுத்துல கரெக்டா நின்று கரெக்ஷன் பார்த்து தவறுகளை எல்லாம் திருத்தி அதுல டைப் பண்ற காரணத்தினால் கரெக்டான ஒரு விஷயத்துல ஆதாரத்தோடு பக்கத்தோடு நம்பரோடு அந்த வார்த்தையோடு நம்ம பார்க்கணும்னு சொன்னா எழுத்து கூடுதல் முக்கியத்துவம் பெறக்கூடியது. அதை நம்ம என்ன செய்ய பார்க்கணும். நம்ம உள்ளத்தை நல்லா உடனே ஈர்க்கிற மாதிரி அப்படி இருக்கணும்னு சொன்னா பேச்சு தான். அதுலதான் அழுகிற மாதிரி அதனுடைய வேகத்தை கூட்டி அதனுடைய கடுமையை காட்டி அதெல்லாம் பேசுவதற்கு பேச்சுல தான் இருக்கும். அப்படி உள்ளத்தை நெகிழ வைக்க வேண்டுமையானால் நம்ம புத்தகத்தை படிச்சு பெருசா அழுவ மாட்டோம். நாடகத்தை பார்த்தா ஒரு ஒப்பாரி வச்சு என்ன செஞ்சிடும், அழுகிட்டே இருப்பாங்க எல்லாரும். ஏன்னா அங்க அந்த நடிக்கிற நடிப்பு அந்த செயல்பாடுகள் நம்முடைய உள்ளத்தை அதிகமா பாதிக்கும். அதனால உள்ளத்துல அளவுக்கு பெரிய அளவுல பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் பயான்களை பார்க்கும் போது நல்லா இருக்கும். ஆதாரபூர்வமான செய்திகளாக நம்ம பார்த்து நல்ல தெளிவாக இருக்க வேண்டுமையானால் எழுத்து என்ன செஞ்சா படிச்சுக்கலாம். ரெண்டு வகையையும் நாம என்ன செஞ்சுக்கிறோம்,